அன்புடையீர் வணக்கம். நம்முடைய தமிழ் சொல்லாததே இல்லை என்று ஆண்டோர் பெருமக்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். தமிழ் சொன்னதைத்தான் பின்னாளில் வந்தவர்கள் தமது கருத்தாக ஆங்காங்கு அள்ளி தெளித்து சென்றிருக்கிறார்கள். அப்படி ஒரு வகையில் இன்று நாம் சிந்திப்பது ஒரு அருமையான ஒரு செய்தி. 63 நாயன்மார்கள் என்றவுடன் நமக்கெல்லாம் நினைவுக்கு வருபவர்கள் சைவ சமயத்துக்கு தொண்டு செய்த 63 அடியார்கள். அந்த 63 அடியார்களில் பலர் பலவிதமான நிலைகளில் சிறப்பு பெற்றிருந்தாலும் சிலருடைய சிறப்புகள், சிலருடைய வாழ்வியல் சிறப்புகள் நமக்கு பலவிதமான நல்ல செய்திகளை நமக்கு சொல்லி செல்கின்றன. அப்படி ஒரு செய்தியைத்தான் இப்பொழுது நாம் இங்கு சிறிது சிந்திக்க இருக்கின்றோம். நாம் எல்லாருமே சைவத்தில் ஊறி திளைத்தவர்கள். சைவம் சிவனை வழிபடுவது, சிவனுடைய பாதையில் செல்வது, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று அந்த சிவனையே நினைக்கக்கூடிய சிந்தனை செய்யக்கூடிய சைவ சமய சான்றோர்கள் இன்று உலகெங்கும் பரவி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சைவ சமய சான்றோர்கள் நிறைந்த இந்த உலகில் சைவத்தில் அதுவும் 63 நாயன்மார்களில் ஒருவராகிய கண்ணப்பருடைய வாழ்க்கையை சிறிது இப்பொழுது நாம் சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். கண்ணப்பர் என்று பெயரில் இருக்கக்கூடிய அந்த கண்ணப்பருடைய இளமை கால வாழ்க்கை மிகச் சிறப்பானது. காளகஸ்தி மலை, காளஸ்தி மலை என்று இப்போ நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த காளகஸ்தி மலை, அதாவது மலையும் மலை சார்ந்த பகுதிகள் என்று சொன்னாலே அது குறிஞ்சி நிலம் என்று இலக்கியம் சொல்கின்றது. அந்த குறிஞ்சி நிலத்தில் காளகஸ்தி மலை. அந்த காளகஸ்தி மலையில் ஒரு வேடுவர் குலத்தினுடைய தலைவனுக்கு மகனாக பிறந்தவர் நம்முடைய திண்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன். திண்ணன் பேருக்கேற்றபடியே நன்று, திண்ணன் அதாவது நன்று திண்ணாக இருப்பவன், திண்ணமாக இருப்பவன். இன்னும் நம்ம பாணியில சொல்வது என்றால் நல்ல உடல் பருமனாக இருக்கக்கூடியவன். அந்த திண்ணன் அவனுடைய தோழர்களோடு ஒரு நாள் காட்டு பகுதியில, அது முக்கியமா மலைப்பகுதியில வேட்டையாடுவதற்கு செல்கின்றான். அவனோடு தோழர்களும் அவனோடு செல்கின்றார்கள். திண்ணன் ஒரு வேடுவர் குல தலைவனுடைய மகன் என்ற காரணத்தினால் அவனுக்கு உதவியாக அந்த சில இளைஞர்களும் அவனோடு வேட்டைக்கு செல்கின்றார்கள். வேட்டைக்கு சென்ற இளைஞர்கள் வேட்டையாடி கொண்டு ஒவ்வொருவராக அவர்களுக்கு பிடித்தமான விலங்குகளை வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். திண்ணனுடைய பார்வையில் ஒரு பெரிய பன்றி ஒன்று பட்டது. அதை பார்த்தவுடனே திண்ணன் நினைக்கின்றான், இந்த பன்றியை நாம் வேட்டையாட வேண்டும் என்று நினைக்கின்றான். அதனால நம்ம எல்லாம் ஒரு செய்தி சொல்வார் வள்ளுவ பெருந்தகை, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு சொல்வார். நம்முடைய நினைப்பு உயர்வானதாக இருக்க வேண்டும் நினைக்கிற மாதிரி திண்ணனும் அந்த பெரிய பன்றியை வேட்டையாடுவது சாலச் சிறந்தது என்று நினைக்கின்றான். அந்த பன்றி இருக்கக்கூடிய திசையை தேடி போகின்றான். பன்றி இவனிடம் போக்கு காட்டிக்கொண்டு அந்த மரங்களுக்கு இடையிலும் செடிகளுக்கு இடையிலும் நுழைந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. திண்ணனும் விடவில்லை, துரத்துகின்றான் துரத்துகின்றான், துரத்தி கொண்டே போகின்றான். ஒரு நிலை வரும்பொழுது பன்றி திண்ணனிடமிருந்து மறைந்து விட்டது. திண்ணனால் பன்றியை காண முடியவில்லை. ஆனால் திண்ணனுடைய மனம் அந்த பன்றியை வேட்டையாடாமல் செல்லக்கூடாது என்ற சிந்தனையிலே இருக்கிறது. தொலைதூரம் துரத்தி வந்த அந்த உடல் சோர்வு, வெயிலினுடைய தாக்கம், தண்ணீர் தாகம் எல்லாம் சேர்ந்து திண்ணனை ஓய்வுக்கு வழி தேடச் செய்கிறது. சிறிது தொலைவு நடந்து வருகிறான். அங்கு ஒரு சிறிய மலை. அந்த மலையிலே பார்க்கின்றான் ஒரு சிவலிங்கம், சிவன் கோயில், ஒரு சிறிய சிவன் கோயில். சிவன் லிங்க வடிவில் வீற்றிருக்கின்றார். அதை பார்த்தவுடன் திண்ணனுக்கு மனதில் பயம் வந்து விடுகிறது. இந்த அத்வான காட்டில் இறைவன் சிவன் இப்படி தனியாக இருக்கிறாரே, இவருக்கு தீய மிருகங்களால் ஏதாவது தீமை வந்து விடுமோ என்று ஒரு பயம் அந்த திண்ணனுக்கு வருகிறது. பார்க்கிறான் திண்ணன், நாமோ வேடன், கைகளிலோ வில்லு அம்பு எல்லாம் இருக்கின்றது. இந்த தனியாக இருக்கக்கூடிய சிவனுக்கு இனி நாமே முழு பாதுகாப்பு என்று முடிவு செய்கின்றான். அந்த சிவனை சுற்றி இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கின்றான். அந்த சிவன் ஏற்கனவே ஒரு அடியவரால், ஒரு பூசாரியால், அதாவது சிவகோச்சரியார் என்று சொல்லக்கூடிய ஒரு பூசாரியால் பூஜை செய்யப்பட்டு வரக்கூடிய அந்த சிவன்,
அவர் பூஜையெல்லாம் செய்து முடித்துவிட்டு போயிருக்கிறார். பார்க்கிறான் திண்ணன். தான் வந்த நிலை, சிவன் தனியாக இருக்கின்றார். இனி சிவனுக்கு நாம் தான் துணையாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றான். அங்கே உட்கார்ந்து விடுகின்றான். திண்ணனுடைய நண்பர்கள் அங்கங்கு தேடிவிட்டு திண்ணனை தேடி பார்த்து வருகிறார்கள். வா திண்ணா, நாம் ஊருக்கு செல்லலாம் என்கிறார்கள். திண்ணன் மறுத்து விடுகின்றான். நான் இங்கே இருக்க போகிறேன் என்று சொன்னான். அவர்கள் அழைத்து பார்த்தார்கள், வரவில்லை. நண்பர்கள் தங்களுடைய இல்லம் தேடி சென்று விட்டார்கள். திண்ணன் இறைவனோடு உட்கார்ந்திருக்கிறான். நேரம் ஆகிறது. திண்ணனுக்கு வயிறு பசிக்கிறது. தனக்கு வயிறு பசிக்கிறது என்றவுடன் திண்ணனுடைய சிந்தனையில், ஐயோ இறைவனுக்கும் வயிறு பசிக்குமே, இறைவனுக்கு என்ன உணவு கொடுக்கலாம் என்று நினைக்கின்றான். உடனடியாக காட்டினுடைய உள்பகுதிக்கு செல்கின்றான். அங்கு மிருகங்களை, பன்றி போன்றவற்றை வேட்டையாடுகின்றான். வேட்டையாடிய அந்த பன்றி மாமிசத்தை அங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கற்களை மூட்டி விறகுகளை வைத்து அந்த பன்றி மாமிசத்தை சுடுகின்றான். சுடக்கூடிய அந்த பன்றி மாமிசம் சுவையாக இருக்கிறதா என்பதற்காக தன்னுடைய வாயில் வைத்து கடித்து பார்க்கின்றான். சுவையாக இருக்கக்கூடிய பன்றி மாமிசங்களை பக்கத்தில் இருந்த இலைகளில் ஒரு தொன்னை மாதிரி, அதாவது ஒரு கிண்ணம் மாதிரி ரெடி பண்ணி தான் டேஸ்ட் பண்ண, அதாவது தான் சுவை பார்த்த அந்த பன்றி மாமிசங்களை அந்த தொன்னையில் வைத்து தனியாக வைத்துக் கொள்கின்றான். இறைவனுக்கு எடுத்து வர வேண்டும் என்று நினைக்கிறான். வர்ற வழியிலே நினைக்கிறான், இறைவன் அபிஷேகம் செய்ய வேண்டுமே என்று பார்க்கிறான். பக்கத்தில் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. நதியில் இறங்கி ஒரு வாய் தண்ணீரை எடுத்து தன்னுடைய வாயில் வைத்துக் கொள்கின்றான். இறைவனுக்கு பூஜை செய்வதற்கு பூக்கள் வேண்டுமே என்று பார்க்கிறான். பக்கத்தில் இருந்த மரங்களில் இருந்து பூக்களை பறிக்கிறான். அதை தன்னுடைய குடுமியில் வைத்துக் கொள்கின்றான். குடுமியில் பூக்கள், வாயில் தண்ணீர், தொன்னையில் மாமிசம். சிவனை தேடி வருகின்றான் திண்ணன். சிவன் பக்கத்தில் வருகின்றான். தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த தான் சுவைத்து பார்த்த அந்த எச்சில் மாமிசங்களை சிவனுக்கு படைக்கின்றான். தன்னுடைய வாயில் இருக்கக்கூடிய தண்ணீரை சிவனுக்கு அபிஷேகம் செய்கின்றான். தன்னுடைய தலையில் வைத்திருந்த பூக்களை சிவனுடைய அந்த உடல் மீது வைக்கின்றான். விழுந்து வணங்குகின்றான். அங்கே உட்கார்ந்து விடுகின்றான். இரவு முழுவதும் கண் விழித்து சிவனை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். மறுநாள் வெளிகிறது. காலையில் எழுகின்றான். எழுந்தவுடன் பார்க்கிறான், மீண்டும் இவனுக்கு வயிறு பசிக்கிறது. தனக்கு வயிறு பசிக்கிற மாதிரி இறைவனுக்கும் வயிறு பசிக்கும் என்று காட்டை தேடி போகின்றான் மிருகங்களை வேட்டையாட. இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் அந்த கோயிலுடைய பூசாரி வருகிறார். சிவகோசரியார் பார்க்கிறார். ஐயோ, இது யார் இப்படி பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி அந்த பன்றி மாமிச துகள்களை எல்லாம் தூர எறிந்து விட்டு அவர் தன்னுடைய குடத்து தண்ணீரில் அபிஷேகம் செய்து இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அவர் வழிபாடு செய்துவிட்டு அவர் போனதுக்கு அப்புறம் மாலை பொழுது மீண்டும் திண்ணன் வருகின்றார். தன்னுடைய முறைப்படி தான் வாயில் வைத்து சுவைத்து பார்த்த எச்சில் மாமிசத்தை ஒரு தொன்னையில் வைத்து கொண்டு வருகின்றான். அப்புறம் தலையில பூக்களை வைத்து கொண்டு வரான். வாயில தண்ணீரை கொண்டு வருகின்றான். இங்கு வந்து பார்க்கிறான், ஏதோ ஒரு பூஜை செய்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் காலால் தள்ளிவிட்டு தான் வாயில் கொண்டு வந்த தண்ணீரை சிவனுக்கு அபிஷேகம் செய்கின்றான். தன்னுடைய தொன்னையில் வைத்த உணவை இறைவனுக்கு படைக்கின்றான். அந்த சிவனுக்கு தன்னுடைய தலையை கூந்தலில் வைத்திருந்த பூக்களை சூடுகின்றான். கீழே விழுந்து வணங்குகின்றான். இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறான். இது தினந்தோறும் நிகழ்வாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. சிவகோச்சரியார் காலையில் வந்து இதை தூர தள்ளிவிட்டு அவர் வழிபாடு செய்துவிட்டு போவார். மாலையில் திண்ணன் வந்து அவற்றை தூர தள்ளிவிட்டு தன்னுடைய பாணியில் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறான். இது நாளுக்கு நாள் நடந்து கொண்டே இருக்கிறது. சிவகோசரியாருக்கு ஒன்றும் மேலவில்லை. இறைவனிடம் வேண்டுகிறார், இறைவா, இது என்ன வேலை? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நீ பார்த்து ஏதாவது எனக்கு வழிகாட்டு என்கிறார். அன்று ஒரு நாள் அதிகாலை பொழுது சிவன் அவருடைய கனவில் தோன்றுகின்றான். எனக்கு உன்னை விட ஒரு சிறந்த பக்தன் ஒருத்தன் எனக்கு எப்படி பூஜைகள் செய்தான் என்பதை நாளை காலையில் நீ வந்து மறைந்திருந்து பார் என்று சொல்லிவிட்டு இறைவன் மறைந்து விட்டார். சிவகோசரியார் இரவு முழுவதும் தூங்கவில்லை. அதிகாலை விழித்தெழுந்து ஓடி வருகிறார். இங்கு சிவனுக்கு உணவு எடுப்பதற்காக போன திண்ணன் உணவுகளை தயார் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவனுக்கு சில தீய நிமித்தங்கள், தீய சகுனங்கள் தென்படுகிறது. ஐயோ, இறைவனை தனியா வைத்து விட்டு வந்திருக்கிறோமே, இறைவனுக்கு ஏதோ தீங்கு வந்து விடுமோ என்று சொல்லி வேகமாக வருகின்றான். எப்போதும் போல தன்னுடைய வாயில் தண்ணீர், கூந்தலில் பூக்கள், தொன்னையில தான் சுவைத்து பார்த்த அந்த மாமிசம் கொண்டு வருகின்றான். இறைவனுக்கும் திண்ணனுக்கும் இடையில் கிட்டத்தட்ட ஒரு 100 அடி தூரத்தில் வரும்பொழுது சிவலிங்கத்தை பார்க்கின்றான். சிவனுடைய வலது கண்களில் இருந்து ரத்தம் வருகிறது. உடனே திண்ணன் ஓடி வருகிறான். ஐயோ, யார் என்னுடைய இறைவனுக்கு இப்படி ஒரு துன்பத்தை செய்து விட்டார்களோ தெரியவில்லை என்று அங்குமிங்கும் ஓடுகின்றான். யாரும் கண்ணில் தென்படவில்லை.
ஓடுகின்றான். அங்கு இங்கு தேடி பார்க்கின்றான். இறைவனுடைய கண்களிலிருந்து வரக்கூடிய ரத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று பார்க்கிறான். கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்கு உள்ளே ஓடி சில மூலிகை செடிகளை கொண்டு வருகிறான். கைகளால் அதை கசக்கி அந்த சிவனுடைய கண்களில் வைக்கின்றான். எவ்வளவுதான் அவன் மூலிகை செடிகளை வைத்தாலும் சிவனுடைய கண்களில் இருந்து ரத்தம் வடிவது நிற்கவில்லை. மேலும் மேலும் ரத்தம் வலது கண்ணிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. செய்வதறியாது திகைத்தான் திண்ணன். சிறிது நேரம் யோசித்தான். அவனுடைய மனக்கண்ணில் ஒரு விளக்கு எரிந்தது. மனதில் மூளையில் ஒரு அறிவொளி பிரகாசித்தது. யோசிக்கின்றான். கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. என்ன செய்யலாம் என்று யோசிக்கின்றான். சிறிது கூட இப்படி செய்யலாமா என்று சிந்தித்து பார்க்கவில்லை. உடனடியாக தன்னுடைய கையில் இருந்த ஒரு அம்பை எடுக்கின்றான். தன்னுடைய இடது கண்ணை அந்த அம்பை வைத்து குத்தி வெளியில் எடுக்கின்றான். அந்த இடது கண்ணை கொண்டு போய் சிவனுடைய அந்த வலது கண்ணில் பொருத்துகின்றான். சிவனுடைய வலது கண்ணில் பொருத்திவிட்டு சில நிமிடங்களில் பார்க்கின்றான். ரத்தம் நின்று விடுகிறது. ஆனந்த கூத்தாடுகின்றான் திண்ணன். தன்னுடைய ஒரு கண் போனதை பற்றி கூட அவனுக்கு கவலை இல்லை. சிவனுடைய கண்களிலிருந்து வரக்கூடிய ரத்தம் நின்று விட்டது என்று ஆனந்த கூத்தாடுகின்றான். மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைக்கின்றான். சிவன் இவனை இன்னும் சோதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். இவனுடைய சாதனையை, இவனுடைய செயலை உலகுக்கு காட்ட வேண்டும் சிவன் நினைக்கின்றார். இப்பொழுது சிவன் தன்னுடைய இடது கண்ணிலும் ரத்தம் வடிய வைக்கின்றார். கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை திண்ணன். தன்னுடைய வலது கண்ணை குத்தி எடுத்து சிவனுக்கு பொருத்துவதற்கு தயாராகி விட்டான். அங்குதான் கொஞ்சம் அவனுடைய அறிவு வேலை செய்கிறது. வலது கண்ணையும் குத்தி எடுத்து விட்டால் சிவனுடைய கண்ணில் நாம் எப்படி வைப்பது என்று அவனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. தன்னுடைய வலது காலை சிவனுடைய அந்த இடது கண்ணில் கொண்டு தன்னுடைய வலது காலை வைக்கின்றான். வைத்துவிட்டு தன்னுடைய வலது கண்ணை பெயர்ப்பதற்கு அம்பை ரெடி பண்ணுகின்றான். அப்பொழுது இறைவன் பார்த்தார். நில் கண்ணப்பா, நில் கண்ணப்பா, நில் கண்ணப்பா என்று இறைவன் முன்னால் வந்து நிற்கின்றார். கண்ணப்பனை, அதாவது திண்ணப்பனை கண்ணப்பன் என்று அழைத்து சிறிது பொறுத்துக்கொள் என்று சொல்லி, உன்னுடைய அறிவையும் உன்னுடைய அருளையும் ஏற்றுக்கொண்டேன், மெச்சினேன் என்று பாராட்டி அவனுக்கு மோட்சம் கொடுக்கின்றார். அந்த திண்ணப்பனை கண்ணப்பனாக ஏற்றுக்கொண்டு, கண்ணப்ப நாயனாக அவனை ஏற்றுக்கொண்டு, சிவன் தனக்கு இடப்பக்கத்தில் பார்வதி இருக்கின்ற காரணத்தினால் வலப்பக்கத்தில் அவனுக்கு ஒரு இடமும் கொடுத்து தனக்கு வலப்பக்கத்தில் அவனை அமர்த்தி கொள்கின்றார். ஒரு சாதாரண வேடுவ குல திண்ணன் கண்ணப்பனான இந்த வரலாறில் ஒரு செய்தி இருக்கிறது. அதுதான் இன்று நம்முடைய நோக்கம். இந்த வரலாறில் இன்றைய உலகம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்று சொல்லி, கண்ணுக்கு கண்ணு, சிறுநீரகத்துக்கு சிறுநீரகம், இதய மாற்று அறுவை சிகிச்சை, எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை என்று சொல்லி பலவிதமான அறுவை சிகிச்சைகளை இன்று செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த அறுவை சிகிச்சைக்கெல்லாம் முன்னோடியாக அந்த திண்ணன் இருக்கின்றான். திண்ணன் மூலமாக சேக்கிழார் பெருமாள் ஒரு வரலாற்று செய்தியை, ஒரு அறிவியல் உண்மையை கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். அன்று ஒரு தமிழ் இலக்கியம், அன்று ஒரு தமிழ் புராணம் அறிமுகப்படுத்திய செய்தியைத்தான் இன்றைய உலகம் வந்து பின்பற்றி கொண்டிருக்கின்றது. ஆனால் உலகம் இன்று பின்பற்றுவதன் மூலமாகத்தான் இந்த செய்திகள் வெளியில் வந்திருக்கிறதோ தவிர, பெரிய புராணம் சொல்லியதோ அல்லது சேக்கிழார் சொல்லியதோ அல்லது திண்ணனுடைய வரலாறு சொல்லியதோ என்ற செய்தி எங்குமே இல்லை. இன்று உலகம் இப்படி ஒரு அழகான அறுவை சிகிச்சை, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு முன்னோடியாக அந்த திண்ணன் இருந்தான். திண்ணன் மூலமாக அந்த சேக்கிழார் இருந்தார். சேக்கிழார் மூலமாக அந்த இலக்கியம் இருந்தது. இலக்கியத்தினுடைய ஆதாரமாக அந்த தமிழ் இருந்தது. தமிழ் அன்று சொல்லியதை இன்று விஞ்ஞானம் செய்கிறது. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.